விருச்சிக ராசிக்கு சனீஸ்வர பகவான் பஞ்சத்தை போக்குறாரு. 5ல வர்றாரு. வீடு, தோட்டம், காரு, வண்டி, பங்களா, சமூகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய நேரம் எல்லாமே இருந்திருக்கும். ஆனா இந்த கடந்த ஒரு 5 வருஷ காலமாவே 0 ஆயிடும். விருச்சிக ராசிக்காரங்களுடைய மனைவி கொடுத்து வச்சவங்க. இல்ல விருச்சிக ராசியில ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்க கணவனுடைய இன்பம் துன்பத்துல பங்கு எடுத்துக்குவாங்க. உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் போது வீடு வாசல், காரு, வண்டி, கல்யாணம், காட்சிகள், ஒரு குழந்தை பிறக்கக்கூடியது, ஒரு தொழில மேன்மை அடையக்கூடியது, இதெல்லாமே நடக்க போகுது. சொத்து சுகம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம பித்து புடிச்சு அலைஞ்சு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் இந்த விருச்சிக ராசி. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். அம்மன் அருள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில ஒரு 8:15 மணிக்கு சனி ஈஸ்வர பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. அப்ப மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்கு சாதகமா அமைய போகுது, எந்த ராசிக்கு பாதகமா அமைய போகுது என்கிற விலாவரியா சனீஸ்வரனுடைய சஞ்சாரத்தை கட்டாயம் பார்க்கலாம். சனி ஈஸ்வர பகவான்னா யாரு, அவருடைய குணாதிசைகள் என்ன, அவருடைய காரகத்தன்மை என்ன? சனி பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா அமைகிறாருன்னா அழகான குடும்பம், அன்பான மனைவி, தாயி தகப்பன், அண்ணன் தம்பி, அங்காளி பங்காளியோட ஒரு ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. மண்ணுக்கு அதிபதி அவருதான். அப்ப வீடு, நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனங்கள், ஜீவனாம்சம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன தொழிலை வச்சு நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த தொழில்காரகன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உச்ச நிலைமையில கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு நீதிமான் சொல்லலாம். அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கணும்னு எண்ணங்கள் வரவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. அடுத்தவன் சொத்தையோ அடுத்தவன் மனைவியவோ அபகரிக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் உடையவருக்கு தண்டனை கொடுப்பாரு. தொழில் தர்மம் ஒண்ணு இருக்கு. அந்த தொழில் தர்மத்தை மீறி செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு தண்டனை கொடுப்பாரு. இப்படியாப்பட்ட தன்மையுடைய சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் குறைஞ்சிருந்தாருன்னா வாதம் பண்ண வைப்பாரு. உடம்புல வாதம் வரும், வீணான சண்டை சச்சரவு வரும், வம்பு தும்பு வழக்குகள் வரும். ஏன் உங்க உடம்புலயே பல இன்னலை கொடுப்பாரு. ஜாயிண்ட் பெயின், எலும்புகள் பலம் இல்லாம, பல்லுல வலி வரும், காதுல வலி வரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகாம வாமிட் ஆயிடுச்சுன்னா கணையொன்னு ஒண்ணு இருக்கு உடம்புக்குள்ள. அந்த கணையமும் அஜீரண கோளாறை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையவும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்திருக்காருன்னா சனி பகவான் கெட்டு இருக்காருன்னு. அதே போல காலனி, செருப்பு அந்து போச்சுனாலும் சனி பகவான் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல சனி பகவான் உச்ச நிலைமையில இருந்தா வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாகி சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தரக்கூடியவர் நம்ம அண்ணன் சனீஸ்வர பகவான். அப்ப முடிஞ்ச அளவுக்கு உங்க மனசாட்சிக்கு உகர்ந்து நடந்துட்டு போங்க. மனசாட்சிக்கு உகர்ந்து இல்லாம நடந்து போனாலும் பிரச்சனை. இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப கடினமாவே இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கு. கவனமா நம்ம இருந்துக்கணும். ஆடம்பர செலவுல எதுவும் செஞ்சு மாட்டிக்க கூடாது. ஆசை வார்த்தையில போய் காசு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. விலை உயர்ந்த காரோ விலை உயர்ந்த இடங்களோ தன்னால
வசதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வாய்ப்பை முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கணும். விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி எம்பெருமான் செவ்வாய் பகவான். விருச்சிக ராசிக்கு சனீஸ்வர பகவான் பஞ்சத்தை போக்குறாரு, 5ல வர்றாரு. இத்தனை வருஷமா, இந்த ஒரு 8-9 வருஷமாவே வச்சுக்குவோம், படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்புக்கு ஏத்த வேலை வாய்ப்பு இல்லாம, கல்யாணத்துல தடைகள் ஏற்பட்டு, வாழ்க்கையில யோக நிலைகளை அடையாத ஒரு குழந்தைகளும், சொத்து சுகம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம பித்து புடிச்சு அலைஞ்சு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால வயசு 35-40 வயசு வரைக்கும் ஓஹோன்னு வாழுவீங்க, உயர்ந்த இடத்துல இருப்பீங்க. வீடு, தோட்டம், காரு, வண்டி, பங்களா, சமூகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய நேரம் எல்லாமே இருந்திருக்கும். ஆனா இந்த கடந்த ஒரு 5 வருஷ காலமாவே ஜீரோவாயிருப்பீங்க. ஏன் இப்படி ஆனதுன்னா, உங்களுடைய வளர்ச்சி பார்த்து உங்க சொந்தக்காரங்களோ பந்தக்காரங்களோ இன்னல் இடையூறு செஞ்சதோடைய வீரியம் இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். பல இடங்களை கூறு போட்டு விற்கணும். வயத்த வழியில கஷ்டத்தினால கடன்னால பல இடத்தெல்லாம் கூட விற்கணும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுடைய படிப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப கடினம்தான். விருச்சிக ராசிக்காரங்களை விட்டு விலகித்தான் இருப்பாங்க, கோபத்துல தான் இருப்பாங்க. ஆனா விருச்சிக ராசிக்காரங்களுடைய மனைவி கொடுத்து வச்சவங்க. இல்ல விருச்சிக ராசியில ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்க கணவனுடைய இன்பம் துன்பத்துல பங்கு எடுத்துக்குவாங்க. பல பேர் பிரிஞ்சு இருக்கக்கூடிய தருணம்லாம் உண்டு 2026க்கு முன்ன வரைக்கும். ஏன்னா சனி பரமாத்மாவுடைய பார்வையுடைய வீரியத்துடைய தன்மை இது. இப்ப உங்க பஞ்சம் போச்சு, யாரோ எவரோ உதவி ஒத்தாசைக்கு உங்க கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியோ, கருத்துள்ள மனையில கலகங்களை ஏற்படுத்தி இருந்தக்கூடிய வாழ்க்கை மோட்சம் அடையக்கூடிய ஒரு தருணமோ, உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் போது, வீடு வாசல், காரு வண்டி, கல்யாணம் காட்சிகள், ஒரு குழந்தை பிறக்கக்கூடியது, ஒரு தொழில மேன்மை அடையக்கூடியது, இதெல்லாமே நடக்க போகுது. விருச்சிக ராசிக்காரங்க ஆன்மீகத்துல அளவு கடந்த ஒரு அற்புதமான அமைப்பு உடையவங்க. செவ்வாய் பகவான் முருகர் கதவுல மானசீகமா மனசார வேண்டக்கூடிய தருணம் உடையவங்க விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2026 இனிமே உங்களுக்கு யோகம் தாயா. உங்க பட்ட துன்பம் எல்லாமே விலகிடுச்சு, மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் உண்டு. உத்தியோகம் முயற்சியில தெளிவுபடுத்துங்க. விருச்சிக ராசிக்காரங்க பல பேர் பாத்தீங்கன்னா கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க. நிறைய பேரு காவல்துறையில பணிபுரியலாம், இராணுவத்துல பணிபுரியலாம். இந்த துறையில பணிபுரியறவங்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு மேல ஒரு பதவி கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களும் அரசியல்ல மூக்க நுழைக்கணும், ஒரு பிரதிபலிக்குன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் இருக்கும். கொடி பிடிக்கக்கூடிய தொண்டர்களா கூட நிறைய பேர் இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்க அழகுல, அறிவுல, அன்புல, பண்புல சிறந்தவங்க தான். விருச்சிக ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட தொழிலையும் மாற்றங்கள் ஏற்படும். இனிமே தாங்க உங்களுக்கு யோகம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம ஒற்றுமை தன்மையோட தான் வாழ்க்கைய இன்பத்தை ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்து, தன்னுடைய மாமனார் மாமியாரு அப்பா அம்மாவோட அனுசரத்துல தான் உழைக்கிற சம்பளத்தை எடுத்து அதுக்கு உண்டான ஒரு தீர்வுல ஒரு வேலை வாய்ப்பு செஞ்சுட்டு தன்னுடைய சம்பளத்துக்கு ஏத்த பொருளாதாரத்தை மேற்கொண்டுகிட்டு வந்தீங்கன்னா உங்க பஞ்சம் போச்சு, உங்க சகாய நிலைக்கு நீங்க வந்துடலாம்.
மீண்ட சொத்தெல்லாம் மீட்டுறலாம். அந்த மாதிரியான ஒரு நேரம் இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் யோகம்தான் சொல்ல போறேன். விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையறதுக்கு, அவருடைய கோபம் குறையறதுக்கு, உங்க மேல இருக்க வேண்டிய வீரிய பார்வனால கடனாளியா கஷ்டமாயி நஷ்டமாயி நோய் நொம்பலத்துல பண விரயம், ஏமாற்றம், தடுமாற்றம், இப்படி என்ன கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை போக்க அற்புத மருந்து, அருமையான ஒரு பரிகாரம் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்குங்க. சனீஸ்வரன் பகவானும் முருக கடவுளும் ஒரே குணாதிசைகள் உடையவங்க. அப்ப சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருந்தா முருக கடவுளுடைய வழிபாடுகளை பண்ணணும். சஷ்டி, கிருத்திகை, வளர்பிற, தேய்பிறல நீங்க சாமி கும்பிடணும். இப்படி இருக்கப்பட்ட தருணத்துல சென்னைக்கு மிக அருகில் தாம்பரத்துக்கிட்ட வல்லக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு. அது எம்பெருமான் முருக கடவுளுடைய கோவில். அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு கோழி வாங்கிக்கிட்டு அந்த கோழியை ஒரு 2-3 நாளைக்கு முன்னையே வீட்டுல கட்டி போட்டு வளர்த்து 3வது நாளோ இல்ல 1 மாசத்துக்கு முன்னையோ அந்த கோழியை எடுத்துட்டு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு கோயிலில் இருக்க வேண்டிய அதிகாரிகள் கிட்ட, அதாவது கோயில அர்ச்சகர்கிட்டயோ இல்ல கோயில அதிகாரிகள் கிட்ட, இந்த கோயிலை நான் சாமிக்கு தானம் கொடுக்குறேன், இதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டு அந்த வழிமுறையை கேட்டு அங்க கோழியை தானம் கொடுத்தாலோ உங்க கஷ்டம், உங்க நஷ்டம், அரசியல்ல பிரவேசம், வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். உங்க கடனாளியா இருந்தாலும், காதலா இருந்தாலும், திருமணம் தடையா இருந்தாலும், குழந்தை பிரச்சனைகள் இருந்தாலும், கணவன் மனைவி ஒற்றுமைக்கு தொலைவுகள் தொந்தரவுகள் இருந்தாலும், வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் பிரவேசம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில போனீங்கன்னா அளவு கடந்த பலன். சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள்ல அந்த கோயிலுக்கு போங்க. எந்த குறையும் வராது. உங்க வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும். வந்தவரை வாழ வைக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனோம். நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டுடைய அட்ரஸ் வரும். வரும்போது ஒரு வாட்ஸ்அப், நீங்க எந்த ஊரு, உங்க பேர் என்னன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிட்டு போன் போட்டுட்டு வாங்க. சிவாய நம.